எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ஃப்ளாட்டுங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் ரோட்டில் இருக்குதுங்க. ஆக்சுவலாக இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜோட ஜங்ஷனு, அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வழியாக அப்படின்னா பெரும்பாக்கம் ரோட்டுக்கு போகலாங்க. ஸோ இந்த ரூட்டில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குறோம், அதாவது ஒரு ஃப்ளாட் பார்க்க வந்துருக்குறோம். இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லெங்க்த்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 45 வரும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 45.3 வரும். மொத்தம் ஒரு 912.3 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. ஆக்சுவலாக இப்போ ஹாலோ பிளாக்கில் ஒரு ஷெட்டு மாதிரி இறக்கிருக்காங்க. போட்டு அவங்க கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ் அவங்க போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா தான், ஆனால் கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் ரூம்ஸ் கட்டி கூட விடலாங்க. எல்லாமே ஃபாரினர்ஸ் இருக்கிற ஏரியா தான். ஆல்ரெடி லோக்கல் பீப்புள்ஸுக்கு நல்லாவே தெரியும் பெரும்பாக்கம் ரோடுன்றது எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி டிமாண்டான ஏரியா தாங்க. ஸோ ரூம்ஸ் கட்டுறதுக்கும் இது ஆப்டான ஒரு இடம் தாங்க. இல்லை வீடு கட்டின குடியேறணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாகவே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே ஹாலோ பிளாக்கில் தாங்க பண்ணிடுறாங்க ஷெட்டு. ஒரு ரூம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. கீழே கார் பார்க்கிங் பில்லர் போட்டு ஏற்றிட்டு கார் பார்க்கிங்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, மேலே ரூம்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் கிடைக்குங்க. ஏன்னா இப்போ வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே நிறைய டிவோட்டிஸ் வந்து திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரைடே நைட்டில் ஆரம்பித்தாங்கன்னா ஃப்ரைடே நைட்டு அதுலேருந்து சண்டே நைட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு ரூம்ஸ் புக் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்குதுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு இந்த இடத்துல இந்த குடோனை டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒரு ரெசிடென்சியல் போட்டிங்கன்னா ரூம்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா ரெசிடென்சி மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இன்கம் இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் கிடைக்குங்க. அதுக்கு ஆப்டான ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு பார்த்திங்கன்னா ஒரு தற்சமயத்துக்கு மண் ரோடு தாங்க. ஃப்யூச்சரில் தார் ரோடாக மாறும். ஈஸி ஆக்சஸ் டு மெயின் ரோடுங்க. கிரிவலை பார்த்திங்கன்னா சரி, இல்லை ஆசிரமத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்ட் தாங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா தாங்க. உங்களுக்கு ரொம்ப காமாக இருக்கும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும், எனக்கு எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இது ஆப்டாக பண்ணலாங்க. இல்லை நான் கமர்ஷியலாக தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு இன்கம் வேணும், அதில் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு இன்கம் வேணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெசிடென்சி, அதாவது ஒரு ரூம்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் அதுலேருந்து. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட ஒன்று தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணுன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.